இல்லை, அது தொடர்பான முழு விவரமும் நான் உள்ளே போகலை. ஏன்னாப்பா சினிமாவில் வந்து கொடுக்கல் வாங்கல்ங்கிறது கட்டாயமாக இருக்கும். அதை தாண்டி எவ்வளோ பெரிய அம்பானி படம் எடுக்க வந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எங்கேயோ இவங்க சிக்கியிருக்காங்க. அதில் வந்து ஈகோ பிரச்சனை. நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தூக்கி இப்படி எரியறது இல்லை இருக்குல்ல, அது பற்றிக்கும் என்னைக்காவது. நம்ம நினச்சிருப்போம் அதை எரிஞ்சிட்டு மறந்தே போயிருப்போம், திடீர்னு கிளம்பி வரும் அது பூதமாக. ஸோ அப்படி தான் வந்து அது இதில் லிங்குசாமி படத்தில் ஒரு டைலாக்கே வரும் சண்டைக்கோழியில். ஆமாம் சார். ராஜகிரன் சொல்லுவார், இவன் இங்கே மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கான் போல. அந்த மாதிரி அவங்க போட்ட மிச்சம் அது பெரிய பூதமாக கிளம்பி இன்னைக்கு வந்து அவங்களுக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. பட் சினிமாவில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. இப்போ வராக்கடன் ஒன்று இருக்கும், இது எந்த காலத்துலேயும் வரப்போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் சட்ட ரீதியாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு ரீதியாகவோ ஒரு அச்சுறுத்தல் நடக்கும். அப்போ என்னென்னா 1000 ரூபா வர வேண்டிய இடத்துல 50 ரூபா வரும்.